வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் 1857 நினைவுகள் சுதந்திரத்திற்கு ஒரு கட்டியம் என்னும் தலைப்பில் சுதந்திர தின கருப்பொருளாக ஒரு இணைய கருத்தரங்கு நடத்தியது. அதில் 1857 நடந்த முக்கியமான நிகழ்வுகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத நிகழ்வுகள். அது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க போகலாம். 1857 நினைவுகள் சுதந்திரத்திற்கு ஒரு கட்டியம் என்ற இணைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. நமது தேசத்தை பாருங்கள் தொடரில் இது 45வது அத்தியாயமாகும். நமது தேசத்தை பாருங்கள் தொடர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் கீழ் இந்தியாவின் செழுமையான பன்முகத்தன்மையை பறைசாற்றுவதன் முயற்சியாகும். அந்த நிகழ்ச்சியில் முதல் சுதந்திர போர், அதாவது 1857 நடந்த முக்கியமான நிகழ்வுகள் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா பாருங்கள். முதல் சுதந்திர போரில் தொடர்புடைய பல்வேறு இடங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம், தமிழ்லையும் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க இங்கிலீஷில் தான் வழங்கியிருக்காங்க. அதனால் இங்கிலீஷில் இருக்கிறது படிச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர். நம்ம அதை தமிழ்லையும் பார்க்கலாம். The presenters highlighted the monuments and buildings that bore the brunt of the revolt or came up as a result of it. From Delhi, Kanpur, Meerut to many other cities across the country, the presentation showed the viewer's story of valor, sacrifice and bravery. என்ன அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எது முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க, அல்லது எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். டெல்லி, கான்பூர், மீரட் இதெல்லாம் முக்கியமான முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த இடங்கள். வழங்குனர்கள் கிளர்ச்சியின் சுமைகளை தாங்கிய அல்லது அதன் விளைவாக வந்த நினைவு சின்னங்கள் மற்றும் கட்டிடங்களை எடுத்துரைத்தனர். டெல்லி, கான்பூர், மீரட் நாடு முழுவதும் உள்ள பல நகரங்களுக்கு விளக்க காட்சி பார்வையாளர்களின் வீரம், தியாகம் மற்றும் துணிச்சலின் கதையை காட்டியது. The presenters touched upon the reasons that sparked the revolt, like pathetic socio-economic conditions, problems of land and revenue administration, destruction of economy, low position of Indian in administration, doctrine of lapse, ill treatment of Bahadur Shah Jafar, annexation of Oudh, biased police and judiciary and discrimination with Indian சிப்பாய்ஸ். ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் இது. கீழ்கண்டவற்றுள் எது கிளர்ச்சிக்கான காரணங்கள் இல்லை, அல்லது முதல் இந்திய சுதந்திர போரில் கீழ்கண்டவற்றுள் எது உடனடி காரணம், எது காரணங்கள், எது காரணம் இல்லை, அந்த மாதிரி நிறைய கேள்வி இதில் இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, இன்னுமேலும் கேட்பாங்க. அதனால் இந்த பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பரிதாபகரமான சமூக பொருளாதார நிலை, நிலப்பிரச்சனைகள், வருவாய் நிர்வாகம், பொருளாதார சீரழிவு, நிர்வாகத்தில் இந்தியர்களின் கீழ்நிலை, குளறுபடியான கோட்பாடு, பகதூர் ஷா ஜாஃபர் அவமதிப்பு, பாரபட்சமான காவல்துறை, நீதித்துறை, இந்திய சிப்பாய்களிடம் வேறுபாடு ஆகியவற்றால் கிளர்ச்சி வெடித்ததற்கான காரணங்கள் விளக்கப்பட்டன. இன் மார்ச் 1857, டாக்டர் கில்பர்ட் ஹாடோவ், an army surgeon in the employment of East India Company, wrote the following lines describing a strange movement afoot in 1857. In a letter to his sister in Britain, there is a most mysterious affair going on throughout the whole of India at present. No one seems to know the meaning of it. It is not known where it organized by whom or for what purpose, whether it is supposed to be connected to any religious ceremony or whether it has to do with some secret society. The Indian papers are full of surmises as to what it means. It is called the சப்பாத்தி மூமெண்ட். ரொம்ப முக்கியம் பாருங்கள். சப்பாத்தி மூமெண்ட் இங்கிலீஷில் படிச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இங்கிலீஷில் அவங்க முக்கியமான வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். தமிழில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. The entire சப்பாத்தி மூமெண்ட் left the British Empire shaken to the core. The British controlled India with a relatively small number of men, subjugating a huge population of 250 million. So they were well aware of just how inadequate these numbers would be in the event of a serious revolution. அதாவது மார்ச் 1857 கிழக்கிந்திய கம்பெனியின் வேலைவாய்ப்பில் இராணுவ அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கில்பர்ட் ஹடோவ் 1857 பிரிட்டனில் உள்ள தனது சகோதரிக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு விசித்திரமான இயக்கத்தை விவரிக்கும் பின்வருமாறு வரிகளை எழுதினார். என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா,
தற்போது இந்தியா முழுவதும் ஒரு மர்மமான விவகாரம் நடந்து வருகிறது. இதன் அர்த்தம் யாருக்கும் தெரியவில்லை. ஸோ இவர் வந்து இந்த 1857 முதல் இந்திய சுதந்திர போர் வந்து இந்தியா முழுவதும் நடந்ததாக தெரிவிச்சிருக்கிறாரு. இது எங்கிருந்து தோன்றியது, யாரால் அல்லது எந்த நோக்கத்திற்காக, அது எந்த மதத்த விழாவாலும் இணைக்கப்பட வேண்டுமா அல்லது சில இரகசிய சமுதாயத்துடன் தொடர்புடையதா என்பது தெரியவில்லை. இந்திய ஆவணங்கள் இதன் பொருள் என்னவென்று யூகிக்கின்றன. இது சப்பாத்தி இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சப்பாத்தி இயக்கம் ரொம்ப முக்கியம். இந்த சப்பாத்தி இயக்கம் 1857 சுதந்திர போருடைய தொடர்புடைய ஒரு இயக்கம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இதுவரையும் நம்ம கேள்விப்படாதது. சப்பாத்தி இயக்கம் 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போரோட தொடர்புடைய ஒரு இயக்கம். The speaker spoke about the role of Mangal Pandey, an Indian soldier in the British Army, one of the key figure behind Sepoy Immunity or India's first war of independence in 1857. 1857 சிப்பாய் கழகம் அல்லது இந்தியாவின் முதல் சுதந்திர போருக்கு பின்னால் இருந்த முக்கிய நபர்களில் ஒருவரான பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒரு இந்திய சிப்பாய் மங்கள் பாண்டேவின் பங்கு குறித்து பேச்சாளர்கள் பேசினர். ஸோ 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போருக்கு பின்னாடி ஒரு முக்கிய நபர் இருந்தார். அவர் யாருனாக்க பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் பணிபுரிஞ்ச ஒரு சிப்பாய் மங்கள் பாண்டே. இவர் தான் முதல்ல இந்த சிப்பாய் கழகத்தை தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. They narrated the incident of the afternoon of 29 March 1857 when Lieutenant Bagh, adjutant of the 34th Bengal Native Infantry, then stationed at Barakpur, was informed that several men of his regiment were in an excited state. Further, it was reported that one of the Mangal Pandey was facing in front of the regiment's guard room by the parade guard, armed with a loaded musket, calling upon the men to rebel and threatening to shoot the first European that he set eyes on. Due to his attack on 2 British soldiers, Mangal Pandey was hanged to death on April 8, 1857 at the age of 29. அதாவது 1857 ஆண்டு மார்ச் 29 பிற்பகல் நடந்த சம்பவத்தை அவர்கள் விவரித்தனர். 34வது வங்காள பூர்வீக காலப்படையின் அட்ஜுனன்ட் லெப்டினன்ட் பாக் பாராக்பூரில் நிறுத்தப்பட்டிருந்தார். அவருடைய படைப்பிரிவின் பல ஆண்கள் உற்சாகமான நிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. மேலும் அவர்களில் ஒருவரான மங்கள் பாண்டே ரெஜிமெண்டின் பாதுகாப்பு அறைக்கு முன்னால் அணிவகுத்து மைதானத்தில் வேகமாக சென்று ஆயுதம் ஏந்தி ஆட்களை கிளர்ச்சி செய்ய அழைத்தார். அவர் கண்களில் அமைந்த முதல் ஐரோப்பியரை சுடுவதாக அச்சுறுத்தியுள்ளார். 2 பிரிட்டிஷ் வீரர்கள் மீதான தாக்குதல் காரணமாக மங்கள் பாண்டே 1857 ஏப்ரல் 8 தனது 29வது வயதில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ மங்கள் பாண்டே பாராக்பூரில் கிளர்ச்சி செஞ்சிருக்கிறார் முதல்ல. அது மார்ச் 29, 1857 ஏப்ரல் 8 அவரோட 29வது வயதில் அவரை தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான நைல். நான் இப்போ எல்லாம் சொன்னது எல்லாமே இந்த பாராக்பூர் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1857 கிளர்ச்சி முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து பாராக்பூர். The Webner captured the sequence of the revolt after the outbreak of the mutiny in Meerut and how the rebels quickly reached Delhi, whose 81-year-old Mughal ruler Bahadur Shah Jafar was declared the Emperor of Hindustan. Soon the rebels had captured large tracts of the northwestern province and Oudh. மீரட்டில் கலகம் வெடித்த பின் கிளர்ச்சியின் வரிசையையும் கிளர்ச்சியாளர்கள் விரைவாக டெல்லியை அடைந்தார்கள். ஸோ மீரட்டில் கிளர்ச்சி வெடித்தது. பாராக்பூருக்கு அடுத்தது மீரட்டில் கிளர்ச்சி வெடித்தது. 81 வயதான முகலாய ஆட்சியாளர் பகதூர் ஷா ஜாஃபர் இந்துஸ்தானுடைய பேரரசாக அறிவிக்கப்பட்டார். விரைவில் கிளர்ச்சியாளர்கள் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அவுத் ஆகியவற்றின் பெரிய பகுதிகளை கைப்பற்றினர். The presenters brought to light some lesser known facts and personalities associated with the first war of independence 1857, like Raja Nahar Singh, the king of Faridabad, who guarded Delhi's border from British forces and kept Delhi liberated for over 120 days. இதுவரை நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் பாருங்கள். 1857 ஆண்டு முதல் சுதந்திர போரில் பங்கு கொண்டு தில்லியின் எல்லைகளை அடைத்து பிரிட்டிஷ் படைகள் முன்னேறாத வண்ணம் தடுத்து தில்லியை 120 நாட்கள் சுதந்திரமாக வைத்திருந்த பரிதாபாத்தின் பல்லப்கர் மன்னர் ராஜா நாகர் சிங் போன்ற அதிகமாக வெளியில் பிரபலமடையாதவர்கள் மற்றும் உண்மை சம்பவங்களை பட விளக்கம் அளித்தவர்கள் வழங்கினர். ரொம்ப முக்கியம். ராஜா நாகர் சிங்கு பரிதாபாத்தினுடைய பல்லப்கர் மன்னர்
120 நாட்கள் டெல்லியை வந்து பாதுகாத்து இருந்திருக்கிறாரு. தி அதர் பேட்டில் ஹைலைட்டட் இன்க்ளூடட். ஸோ முக்கியமான இடங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. த பேட்டில் ஆஃப் பட்லி கி செராய் ஃபவுட் ஏர்லி இன் தி இந்தியன் ரெவல்யூஷன் ஆஃப் 1857 ஆர் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். த சீஜ் ஆஃப் கான்பூர் முற்றுகை. த பிப்கார் மாசாக் when the violent resistance to the British rule from eastern part of India was soon coming toward the north. பிபிகார் படுகொலை. The East India Company established a base on the Delhi ridge and with the help from reinforcement Kanpur was retaken by mid-July 1857 and Delhi by the end of September. However, it then took the remainders of 1857 and the better part of 1858 for the rebellion to be suppressed in Jhansi, Lucknow and especially the Oudh countryside. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி டெல்லியில் ஒரு தளத்தை நிறுவியது. கான்பூர் 1857லையும் ஜூலை நடிப்பகுதியிலையும் செப்டம்பர் இறுதிக்குள் டெல்லியையும் அது திரும்ப பெற்றது. இருந்தாலும் ஜான்சி, லக்னோ அதெல்லாம் கைப்பற்றதுக்கு 1858 நடு பகுதி வரையும் ஆனது. அவுத் கிராம பகுதியில் கிளர்ச்சி அடக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய நாள் தேவைப்பட்டது. த கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் எ பேஸ் ஆன் தி டெல்லி ரீச் டு தி நார்த் ஆஃப் த சிட்டி அண்ட் தி siege ஆஃப் டெல்லி began. The siege lasted roughly from 1st July to 21 September. For several weeks it seemed like that disease, exhaustion and continuous sorties by rebels from Delhi would force the company forces to withdraw, but the outbreak of rebellion in the Punjab were forestalled or suppressed, allowing the Punjab movable column of British, Sikh and Pakistan soldiers under John Nicholson to enforce the besiegers on the ridge on 14th August. An eagerly awaited heavy siege train joined the wings of besieging force, and from 7th September the siege guns battered breaches in the walls and silenced the rebels' artillery. An attempt to storm the city through the breaches and the Kashmir Gate was launched on 14th September. The attackers gained a foothold within the city but suffered heavy casualties, including John Nicholson. After a week of street fighting, the British reached the Red Fort. The British exiled Bahadur Shah Jafar to Rangoon in British-controlled Burma, now in Myanmar, after convicting him on several charges. So, நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரிட்டிஷ் ரெட் ஃபோர்ட்டை ரீச் பண்ணி அங்கேருந்த பகதூர் ஷா ஜாஃபரை அரெஸ்ட் பண்ணி ரங்கூனுக்கு நாடு கடத்தினாங்க. அது வந்து ரங்கூன் பர்மாவில் இருக்கக்கூடியது, அதாவது இப்போ மியான்மர். அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷோடு இருந்தது. The presenters listed various places and sites associated with the first war of independence and how one can experience the popular trial of 1857 in the following places. முக்கியமான இடங்களை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வார் இண்டிபெண்டன்ஸ் அப்போ நடந்தது. பாராக்பூர் நோன் ஃபார் கண்டோன்மெண்ட் ஏரியா, மங்கள் பாண்டே, செனோடாப் அண்டு பார்க். இதெல்லாம் வந்து பாராக்பூர் ரொம்ப முக்கியமான இடம், மங்கள் பாண்டே கிளர்ச்சி செய்த இடம். குவாலியர், பியூட்டிஃபுல் குவாலியர் ஃபோர்ட்டு வேர் ராணி லக்ஷ்மிபாய் சவுட் ஷெல்டர் வைல் ஃபைட்டிங் தி பிரிட்டிஷர்ஸ். சமாதிஸ்தால் ஆஃப் ராணி லக்ஷ்மிபாய். ஸோ இந்த இடம்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் குவாலியரில். அடுத்து ஜான்சி, ராணி லக்ஷ்மிபாய் ஆல்சோ நோன் ஆஸ் மணிகர்ணிகா வாஸ் மேரிட் டு தி மகாராஜா ஆஃப் ஜான்சி. ஜான்சி ஃபோர்ட், ஜான்சி கண்டோன்மெண்ட் செமெட்டரி, இதெல்லாம் ஜான்சியில் பார்க்கக்கூடிய இடங்கள். லக்னோ ரெசிடென்சி காம்ப்ளெக்ஸ், லா மார்டினரி காலேஜ், டோம்ப் ஆஃப் ஜெனரல் ஹாவ்லாக், அலம்பாக் பேலஸ், கோதி ஆலமரா, அலம்பார்க் சிக்கந்தர் பாக் அண்டு பேலஸ், தில்குஷா பாக் அண்டு பேலஸ். இது எல்லாமே ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து 1857 ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் தொடர்புடைய இடங்கள். கான்பூர், ஆல் செயின்ட்ஸ் மெமோரியல் சர்ச் லொக்கேட்டட் இன் தி கண்டோன்மெண்ட் ஏரியா. நானா ராவ் பார்க், ஃபார்மர் சைட் ஆஃப் பிபிகார் மசாக்கர், சதி சௌரா காட். அடுத்தது ஆக்ரா ஃபோர்ட், ஆக்ரா காலேஜ் லைப்ரரி இன் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லைப்ரரி. மீரத், செயின்ட் ஜான்ஸ் சர்ச், பிரிட்டிஷ் செமெண்ட்ரி, பேரேட் கிரவுண்ட். தி சீட் ஆஃப் பவர், டெல்லி. தேர் ஆர் 2 trials, காஷ்மீர் கேட், தி நார்த்தன் ரிட்ஜ் ட்ரையல். நார்த்தன் ரிட்ஜ் ட்ரையல், வைஸ் ரேகல் லாட்ஜ் built in 1902. ஃப்ளாக்ஸ்டாஃப் பவர், கூனி ஜீல், ஹிந்து ராவ் ஹவுஸ் now converted into a hospital.
முட்டினி மெமோரியல். ஸோ இதெல்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். காஷ்மீரி கேட் ட்ரையல், காஷ்மீரி கேட், செயின்ட் ஜேம்ஸ் சர்ச், நிக்கல்சன் cemetery, British magazine, a fort-filled building used to store ammunition, telegraph memorial, Kuni Darwaza. Apart from these, there are many museums associated with the revolt of 1857 which can be witnessed, showcasing the valor and struggle or museum on 1857. Red Fort, Azad Ki Diwani Museum, Shahid Smark and Government Freedom Struggle Museum etc. இத்தனை மியூசியமும் இருக்குது. 1857 தொடர்படுத்தின மியூசியங்களும் இருக்குது. அதுவும் பார்த்துக்கோங்க, என்னென்னன்றது கண்டிப்பாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக கேட்பாங்க. 1857 முதல் இந்திய சுதந்திர போர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. த சகா ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் cannot be told without referring the notable contribution made by the Indian National Army led by Subhash Chandra Bose. India's military history is very fascinating and visits to some of the museum like Jaisalmer War Museum, Jaisalmer Air Force Museum, New Delhi, Indian War Memorial Museum, New Delhi, நாவல் அவியேஷன் மியூசியம் கோவா. பாருங்கள் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது அப்படியே சொல்லிட்டு வரும். சமுத்ரிகா நாவல் மாரியன் மியூசியம், Andaman and Nicobar etc. These museums showcase the weapons, vehicles and aircraft used by the Indian military over the year. We salute all the valiant Indian Army personnel and recall with pride their indomitable spirit, valor and sacrifice in making India safer place. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறோம். சிலது இங்கிலீஷில் தான் சொல்லியிருக்கிறோம், வேறு வழி இல்லை, இங்கிலீஷில் இருக்கிறது பார்த்துக்கோங்க. டிஎன்பிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டினுடைய ஆன்சர் தான் சரியாக எடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோ இன்னும் ஒரு முறை கூட கேளுங்க, புரியும். முக்கியமான இடங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.